Next concept is biasing of a diode. How we provide biasing? What is meant by biasing means providing external energy to charge carrier to overcome the potential barrier. Okay, and make them move in a particular direction. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டோன்னா, ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய ஹோல்ஸ் இந்த சைடு போகணும், இந்த சைடு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு போகணும். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த பேரியரை அது கிராஸ் பண்ணிவிட்டு எலக்ட்ரான் இந்த சைடு இருந்து இங்கே வரணும், ஹோல் இந்த சைடு இருந்து இந்த சைடு போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெளியிலிருந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு எக்ஸ்டர்னல் எனர்ஜி providing the charge carrier to overcome this barrier potential. அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா move in particular direction. This is called biasing. அப்போ நம்ம biasing கொடுக்கும்போது ரெண்டு விதமாக கொடுக்கலாம். Charge can move towards the junction or move away from the junction. ஓகேவா? அப்போ external volt applied to the PN junction is called a bias voltage அப்படின்னு சொல்லுவோம். அப்போ depending upon the polarity of the external source, polarityனா the plus minus, the external source ஓட polarityயை பொறுத்து there are two types of biasing இருக்கு. ஒன்று வந்து forward bias, இன்னொன்று reverse bias. அதில் எதை பார்க்கலாம்? forward biasஸை பார்க்கலாமா? ரைட். ஸோ ஃபார்வர்டு பயாஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, இந்த இங்கே கொடுத்துருக்கான் இல்லையா, இதுதான் ஃபார்வர்டு பயாஸ். ஸோ இது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு த பி சைட் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு த என் சைட், இஸ் கால்டு ஃபார்வர்டு பயாஸ். Positive terminal of the external voltage source is connected to the P side, negative terminal to the N side. It is called a forward bias. So இந்த பாசிட்டிவ் டெர்மினல் எது கூட கனெக்ட் ஆயிருக்கு? P சைடோட கனெக்ட் ஆயிருக்கு. நெகட்டிவ் டெர்மினல் N சைடோட கனெக்ட் ஆயிருந்தா ஃபார்வர்ட் பயாஸ். ஈஸியாக எப்படி சார்? பாசிட்டிவ்னா Pன்னு போடலாமா? அப்போ P to P. நெகட்டிவ்னா N போடலாமா? N to N. யாவும் வச்சுக்கிறதுக்காக. அப்போ P to P, N to N இருந்துச்சுன்னா அது என்ன பயாஸு? ஃபார்வர்ட் பயாஸ். லிசன் நவ். ஸோ திஸ் இஸ் த PN ஜங்ஷன் டயோட். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருந்தோம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா பொட்டன்ஷியல் பேரியர். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இங்கே நெகட்டிவ் அயான்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு நெகட்டிவ் பொட்டன்ஷியல். இங்கே பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு பாசிட்டிவ் பொட்டன்ஷியலில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. திஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் பொட்டன்ஷியல் பிட்வீன் த டூ ஜங்ஷன் இஸ் கால்டு பொட்டன்ஷியல் பேரியர் அப்படிங்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்வர்ட் பயாஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபார்வர்ட் பயாஸ்னா த எக்ஸ்டர்னல் எனர்ஜி சோர்ஸோட பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் கிவன் டு த பி டைப் அண்ட் த நெகட்டிவ் டெர்மினல் இஸ் கிவன் டு த என் சைடு கொடுக்குறோம். அப்போ இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும்? இட்டு ரிப்பல் த ஹோல்ஸ். ஏன்னா ஹோல்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ். இங்கேயும் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது அதை இப்படி ரிப்பல் பண்ணும். அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது இங்கே நெகட்டிவ், இங்கே வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் என்னது? எலக்ட்ரான். எலக்ட்ரான் இஸ் த நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இட் இஸ் ஆல்சோ ரிப்பல் டுவோர்ட்ஸ் த ஜங்ஷன் அண்ட் இட் என்டர் இன்டு த பேரியர் பொட்டன்ஷியல். அப்போ அந்த பேரியர் பொட்டன்ஷியலுக்குள்ளே அது என்ட்ராகுது. அப்போ எலக்ட்ரான் இங்கிருந்து இதுக்குள்ளே என்ட்ராகும்போது என்ன நடக்கும்? த பாசிட்டிவ் சார்ஜ்டு அயான் இட் டேக்ஸ் த நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி ஹோல் இங்கிருந்து இங்கே போகும்போது நெகட்டிவ் அயான் அக்செப்ட் திஸ் ஹோல்ஸ். இது எதனால் நடக்குது? டியூ டு திஸ் எக்ஸ்டர்னல் எனர்ஜி சோர்ஸ்னால நடக்குது. அப்போ when the electron in inside enter into the junction and holes in the P side enter into the junction, that is
the ions regain their charges. ஸோ அந்த அயான்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டோன்னா அதனுடைய சார்ஜஸை திரும்ப வாங்கிக்கிறது. தட் இஸ் த ரீகாம்பினேஷன் வித் த அயான்ஸ் கூட என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா திரும்ப அந்த சார்ஜஸ் எல்லாம் கம்பைன் ஆகுது. அண்டு திஸ் இன் டர்ன் ரிடியூசஸ் த width ஆஃப் த பொட்டன்ஷியல் பேரியர் அப்படிங்கிறான். அப்போ இந்த நெகட்டிவ் அயான்ஸ் எல்லாம் இந்த சார்ஜை வாங்கிக்கிறது. அதே மாதிரி இந்த சைடு இந்த ஹோல்ஸும் இந்த சார்ஜஸை வாங்கிக்கிறது. இந்த சைடு பாசிட்டிவ் அயான்ஸும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிறது. அப்போ ரீகாம்பினேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும்போது ஸோ அந்த வித் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா அந்த டிப்ளீஷன் லேயருடைய வித் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா இட் டிக்ரீசஸ். The width of the depletion layer is decreases. width டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம பொட்டன்ஷியல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைஸ் பண்ணுறோம். இப்போ இந்த அளவு இருந்தது, இப்போ இந்த டிப்ளீஷன் லேயர் அப்படியே மறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ இங்கே எக்ஸ்டர்னல் டிசி சோர்ஸோட பொட்டன்ஷியலை நான் ரைஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த பொட்டன்ஷியல் பேரியர் சிலிக்கனாக இருந்தால் எவ்வளோன்னு பார்த்தோம், 0.7 வோல்ட்டுன்னு பார்த்தோம். ஜெர்மானியமாக இருந்தால் 0.3 வோல்ட்டுன்னு பார்த்தோம். இது ஒன் வேர்டுங்கிறதுனால எப்பயுமே மெமரைஸாக வச்சுருக்கணும். அப்போ இங்கே இது சிலிக்கன் செமிகண்டக்டர்னு வச்சுக்கிடுவோம். அப்போ இங்கே வோல்டேஜை இன்னும் அதிகப்படுத்துகிறேன். அப்போ அதிகப்படுத்தும் போதே திரும்ப இந்த எலக்ட்ரான்ஸ் இதுக்குள்ளே போகும், இந்த ஹோல்ஸ் இதுக்குள்ளே போகும், எலக்ட்ரான்ஸ் இதுக்குள்ளே வரும். அப்போ திரும்ப இங்கே ரீகாம்பினேஷன் நடக்கும்போது when the voltage is takes the 0.7 volt ரேஞ்சுக்கு இங்கே வரும்போது the depletion layer is disappear and potential barrier is also getting disappear. அப்போ அது ரெண்டுமே மறைஞ்சு போகும்போது ஸோ ஃப்ரீயாக என்னாகும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் இந்த டைரெக்ஷன் இந்த சைடு அப்படியே ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இடையில எந்த ஒரு பேரியரும் இருக்காது. அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் இந்த சைடு ஃப்ளோ ஆகும். அண்ட் there is the continuous flow of charges and establish electric current continuously. So in forward bias condition the diode acts like a conductor அப்படின்னு சொல்லலாம். So this result in large number of electrons passing through the junction resulting in the exponential rise in current through the junction அப்படின்னு சொல்றான். ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், in forward bias our PN junction diode acts as a conductor, ஒரு கண்டக்டரை ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ். அப்போ வாட் இஸ் ரிவர்ஸ் பயாஸ்னா அப்படியே ரெண்டு டயக்ராம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். ஸோ த நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி இஸ் கனெக்டட் டு த பி சைட் அண்ட் பாசிட்டிவ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு த என் சைட். ஸோ நெகட்டிவ்னா என்ன, என் டு பி, பாசிட்டிவ்னா பியா, பி டு என். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் என்ன பயாஸ் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரிவர்ஸ் பயாஸில் என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டோன்னா இங்கே நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுக்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்னது, ஹோல்ஸ், பி சைட். ஹோல்ஸ்க்கு என்ன சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். பேட்டரிக்கு நீ என்ன கொடுத்துருக்க, நெகட்டிவ் கொடுத்துருக்க. அப்போ இங்கே இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் அப்படியே பிடிச்சி இங்கிட்டு இழுத்துரும். இந்த ஹோல்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி என் சைடு மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் என்னது, எலக்ட்ரான்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்க, பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்க. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எது பிடிச்சி இழுத்துரும், இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் பிடிச்சி இழுத்துரும். அப்போ இங்கே என் சைட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவ் டுவோர்ட்ஸ் த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி
and holes are moved toward the negative terminal of the battery. அப்போ எல்லாமே இங்கிருந்து ஹோல்ஸ் எல்லாம் வெளியேறுது அப்படின்னா இங்கே என்ன இன்க்ரீஸ் ஆகும், நெகட்டிவ் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியேறும் போது எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ண பாசிட்டிவ் அயான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ த டிப்ளீஷன் ரீஜியன் கெட் இன்க்ரீசஸ் அண்ட் பொட்டன்ஷியல் பேரியர் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே, அப்போ வந்து this reduces the diffusion current across the junction drastically. அப்போ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ண முடியாது. அப்போ there is no current flow due to the majority charge carrier அப்படின்னு சொல்கிறோம். பட் there is some small amount of current is also flow அப்படிங்கிறான். அது எதனாலன்னா due to minority charge carrier. ஏன்னா இந்த இடத்துல பி சைடு ஹோல்ஸ் மெஜாரிட்டினா இந்த மைனாரிட்டி என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது என் சைடு மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ் அங்கும்போது மைனாரிட்டி என்ன இருக்கும், ஹோல்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து இந்த நெகட்டிவ் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும், இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணிவிடும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி கேரியர் ஹோல்ஸ் அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பல் பண்ணும். அப்போ தே கிராஸ் த பேரியர் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். தட் கரண்ட் இஸ் டியூ டு த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கரண்ட்டுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ there is a small current flow across the junction due to this minority charge carrier in both region. The reverse bias for majority charge carrier. Majority charge carrier move பண்ண முடியல. majority charge carrierக்கு reverse bias இருக்கிற நேரத்தில் minority carriersக்கு என்னவா இருக்கு, forward bias இருக்கு. So the reverse bias for majority charge carrier serves as the forward bias for the minority charge carrier. So there is a small amount of current flow under reverse bias condition is called a reverse saturation current. Ada IS அப்படின்னு சொல்லுவோம். The reverse saturation current, it is independent of the applied voltage. அப்ளைடு வோல்டேஜை இது டிபெண்ட் பண்ணியிருக்காது. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர். தெர்மலி ஜெனரேட்டட் மைனாரிட்டி சார்ஜ் கேரியரை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் த ஸ்மால் வோல்டேஜ் இன் ரிவர்ஸ் பயாஸ் இஸ் சஃபிஷியன்ட் எனஃப் டு டிரைவ் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் அக்ராஸ் த ஜங்ஷன். அப்போ மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் ஃப்ளோ ஆகும்போது ரிவர்ஸ் பயாஸில் என்ன நடக்கும்னா இந்த ஜங்ஷனில் வந்து டெம்பரேச்சர் என்ன ஆகிட்டே வரும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். சரியா? ஓகே, அப்போ இன்னொரு லைன் இங்கே சேர்த்துக்கலாம். இந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டால் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்னா என்ன சிம்பிள் இங்கே சொல்லியிருக்கோம், ஐஎஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஜங்ஷன் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ ஒவ்வொரு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போதும் இந்த ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் என்ன ஆகிட்டே இருக்கும்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆட்டம்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாண்ட்ஸ் என்ன ஆகும்னா பிரேக் ஆகும். அப்போ டியூ டு இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர் the bonds between the semiconductor atom is get broken and large number of electron hole pairs are generated அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா for every rise of 10 degrees Celsius in silicon diode the reverse saturation current get doubles அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.